back to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா வெயில் வந்தா ஐயோ என்னடா இது வெயில் வருதே அப்படின்னு நினைக்காம அந்த வெயிலை சாதகமா யூஸ் பண்ணி நம்ம வடாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நான் வடாம் போட்டேன். அதுல ஜவ்வரிசியோட சேர்ந்த கார்லிக்கும் கருவேப்பிலையும் போட்டு ஒரே நாள்ல வளர்ந்துருச்சு. சூப்பரா நல்லா இருக்கு. ஜவ்வரிசியை தேவையான அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கணும். நேற்றுக்கு நைட்டு ஊற வச்சேன். இதை நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இதை நம்ம கஞ்சியாக காய்ச்ச போகிறோம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நல்ல தண்ணி வச்சு தண்ணியை கொதிக்க விடணும். நான் கார்லிக்கும் கருவேப்பிலையும் சேர்ந்த ஜவ்வரிசி வடாம் போட போகிறேன். அதனால நான் அதை ஒரே ஒரு பச்சை மிளகா உப்போடு சேர்ந்து நல்லா அரைச்சி அதை கலக்க போகிறேன் அந்த கூழில். இது கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், வெள்ளை வெங்காயம், பூண்டுன்னு சொல்லணும், அதை அரைச்ச விழுது. தண்ணி கொதிநில வந்திருக்கு. ஸோ நான் அந்த அரைச்சி வச்ச விழுதை இதோட கலக்க போகிறேன். இப்போ ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியும் போட்டு அதோட கலக்கியாச்சு. அது கூழாட்ட வரணும். அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு நம்ம வடாம் போடலாம். பூண்டு, கருவேப்பிலை, ஜவ்வரிசி வடா கூழ் ரெடி. இப்போ இந்த வடாத்தெல்லாம் அழகாக வெயிலில் அந்த ஒரு ஃபோல்டிங் சேரை போட்டு காயறதுக்கோசரம் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் திருப்பி போடலாம். நான் பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அது அந்த பிளாஸ்டிக்கோட இது ஸ்மெல் வேண்டாம், அதனால நீ பிளேட்டில் தான் போடணுன்னனால இதை பிளேட்டில் போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த பிளேட்ஸில் போட்டதுனால ஈஸியாக திருப்பி போடுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கட்டாயம். அப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம எண்ணெயிலேயே பொரித்து சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, மைக்ரோவேவில் வச்சு கூட சாப்பிட்லாம். நான் மோஸ்ட்லி மைக்ரோவேவில் வச்சு தான் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். இது காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த கார்லிக் அண்ட் கறி லீவ்ஸோட ஜவ்வரிசி வடாம் ஒரு பக்கம் நல்லா வெயிலில் உணர்ந்தாச்சு. மறுபக்கம் திருப்பி போடும்போது நம்ம அதை திருப்பி இப்படி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் நல்ல முதல் பக்கம் உணர்ந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி தட்டில் வைக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பிளாஸ்டிக் இல்லாமல் நீங்கள் சில்வர் தட்டில் கூட வச்சுக்க முடியும். இன்னைக்கு எக்கச்சக்கமான வெயில் போட்ட வடாமெல்லாம் அழகாக காஞ்சாச்சு. ஆக்சுவலி ஒரே நாள் நல்ல இதாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ளேவரில் வேணால் போட்டுக்க முடியும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு உப்பு குறைவாக இருக்கணுங்கிறதுனால உப்பு குறைவான வடா இருக்கான்னு கடையில் கேட்க முடியுமா? நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளே போட முடியும். வெயில் காலத்தை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த மாதிரி வடாம் போட்டுக்குங்க. சூப்பராக இருக்கும். இது தயிர் சாப்பாடும் சரி, புளியஞ்சாதம் எதுலேயும் இந்த வடாத்தை பொரிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மழை காலத்தில் கேட்கவே வேண்டாம், கட்டாயம் பண்ணி பாருங்கள்.